இவர் அதுவும் குறிப்பாக இவர் பட தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாரு. 100 படத்தில் வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு மோகன் சர்மா. இப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து வறுமைக்கு தள்ளப்படுறாங்க? அதுவும் குறிப்பாக வந்து சுத்தமாக பேக்கெட் மணி கூட இல்லாத அளவுக்கு வந்து ஒரு நிர்மூலமாகி எப்படி ரோட்டுக்கே வராங்க இவங்க? சினிமா உலகத்தில் இவங்க சம்பாதிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடம்பர வாழ்க்கையிலேயே அவங்க வந்து சினிமா வாய்ப்பு இல்லாத கூட போது அவங்க கடன் வாங்கி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சொத்துக்களை விற்று இவங்க அந்த ஆடம்பர வாழ்க்கையை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இந்த வயசில் வந்து முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்தவர்கிட்ட போய் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் அங்கே ஏதோ ஒரு விஷயம் மோகன் சர்மாவுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு செய்தி சொல்கிறாரு, என்னை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் எங்கேயோ வந்து பிரச்சனை உங்ககிட்டையும் இருக்குது. இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் அவர் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கிறாரு. அந்த ரஜினிகாந்தும் உங்களை விட இன்னும் சொல்லப்போனால் இந்த மோகன் சர்மாவுக்கு கீழே இருந்து வந்தவர். மீடியா கேங்ஸ்டர் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நடிகர் மோகன் சர்மா ஆதரவற்றோர் இல்லத்தில் வந்து முதியோர் இல்லத்தில் தன்னை வந்து ஒரு அடைக்கலமாக கொடுத்துட்டாரு. அங்கே தான் இப்போ வந்து அவர் இருக்கிறாரு. எதுக்காக ஆதரவற்றோர் இல்லத்தில் அவர் போய் சேர்ந்தார், யாரெல்லாம் அவருக்கு உதவி பண்ணாங்கன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு விவாதிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நடிகர்கள்லாம் வந்து சினிமாவில் வந்து பணம் கொட்டுற இடத்துல இருக்கிறாங்க, பணம் காய்க்கிற மரத்துக்கீழே தானே இருக்கிறாங்க. அவங்களாம் எதனால் இப்படி கஷ்டப்படுறாங்க? சமீபத்தில் கூட காமெடி நடிகர் வந்து திரு லக்ஷ்மணன் அவர்கள் வந்து வீட்டில் வாடகை கொடுக்க முடியாமல் அவர் வந்து வீதியில் வீசப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து பலரும் நண்பர்களால் காப்பாற்றப்பட்டு அதுக்கப்புறம் வந்து திரு லெஜண்ட் சார் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து உதவி பண்ணாங்கலாம் தகவல் வந்தது. இன்னொரு காணொலி ஒரு வாரம் தான் இருக்கும். வடிவுக்கரசி வந்து ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க, எனக்கு பட வாய்ப்பே இல்லை, எனக்கு சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்படுறேன், வந்து எனக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சினிமா வாய்ப்பு கொடுங்கன்னே வந்து பகிரங்கமாக மேடையில் வந்து பேசுனதுலாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மோகன் சர்மா வந்து ஆதரவற்றோர் இல்லத்தில் போய் வந்து அவர் தன்னை இணைச்சிட்ருக்கிறாரு. இப்போது ஒரு கேள்வி வருது, என்னென்னா முக்கியமான ஒரு கேள்வி தான் இது. சினிமா என்பது வந்து ஒரு கோடிகள் பொருளக்கூடிய ஒரு சினிமா. அந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் ஏதோ நேற்றைக்கு வந்து நடிகர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து பல ஆண்டு காலமாக, அதுவும் குறிப்பாக நீங்கள் லக்ஷ்மண் அவர்களாவது வந்து வடிவேலு வந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 20 வருஷம் அப்படின்னு சொல்லலாம். 20 வருஷம், ஒரு 30 வருஷம் கூட சொல்ல முடியும்னு வச்சுங்களேன். அநேகமான படங்கள்லேயும் அவர் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்களை தான் அவர் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் வடிவுக்கரசி, இந்த மோகன் சர்மா போன்றவர்கள்லாம் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்துக்கு மேலே சினிமாவில் இருக்கிறாங்க. பல டிவி சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க. இவர் அதுவும் குறிப்பாக இவர் பட தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாரு. 100 படத்தில் வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு மோகன் சர்மா. இப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து வறுமைக்கு தள்ளப்படுறாங்க? அதுவும் குறிப்பாக வந்து சுத்தமாக பேக்கெட் மணி கூட இல்லாத அளவுக்கு வந்து ஒரு நிர்மூலமாகி எப்படி ரோட்டுக்கே வராங்க இவங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுவும் குறிப்பாக வடிவுக்கரசி அவங்க சொல்லும் போது சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்துக்கு மேலேயே நம்ம வந்து வடிவுக்கரசி நம்ம சினிமாவில் நம்ம பார்க்குறோம். எப்படி வந்து இவங்களுக்கு அந்த வறுமை, இந்த சாப்பாட்டுக்கே கஷ்டமான வந்து வறுமை சூழல் எப்படி ஏற்படுது இவங்களுக்கு, எதனால் ஏற்படுது? சரி, இவங்க தான் இப்படின்னு கேட்டால் இன்னும் எண்ணற்ற நடிகர்கள் வந்து ஆதரவு இல்லாமல் வந்து இருக்கிறாங்க, உதவி கேட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த சினிமா என்பது என்ன ஒரு மாய உலகமா? அந்த சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன காரணம், எதனால் இப்படி வந்து ஏதோ ஒரு 10 படம் நடித்தாங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் இல்லை, அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்க முடியும். 40 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்லேயே ஒரு 30-35 வருஷம் தான். மிலிட்ரி சர்வீஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 20 வருஷம் தான், ஒரு 15 வருஷம் தான். ஆனால் 40 ஆண்டு காலம் சினிமாவில் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா உலகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பரிசாக கொடுப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதரவற்றோர் இல்லம் தான், அனாதை என்ற பட்டம் தான். அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலை தான் அப்படின்னு பார்க்குறது. எப்படி இதை எடுத்துக்கிறது? சமீபத்தில் கூட நான் வந்து ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர்கிட்ட நான் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து நடிச்சிருந்தா கூட வந்து சார் எண்ணிக்கையில் சொல்லலாம் சார், 100 படம் 200 படம் 500 படம்னு சொல்லிட்டு, ஆனால் இவங்கெல்லாம் வந்து வாங்கின சம்பளம் வந்து சொற்ப சம்பளம் சார். அதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து அவங்க வந்து அதை வந்து செலவு பண்ணிடுவாங்க, இது பெரிய படம் கிடையாது சார் அப்படின்னு சொன்னார். சரி, அப்படியே கூட வந்து பார்த்திங்கன்னா
குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி பேங்க்கில் போகிறது இல்லை அந்த மாதிரி இல்லைனா கூட குறைஞ்சபட்சம் ஒரு சொந்தமாக ஒரு வீடு கூடவா வந்து வாங்கிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஒரு 10க்கு 10 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரூம் கூடவா வந்து அவங்களால வாங்கி வச்சுக்க முடியும். எப்படி இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வீடு வாசல் கூட எப்படி எடுக்கிறாங்க? நீங்கள் உள்ளபடியே வந்து அசையும் சொத்து வந்து பார்த்திங்கன்னா அசையா சொத்து இருக்கும், வந்து செலவுக்கு பணம் இல்லாமல் இருப்பாங்க. வீடு வாசல் இருக்கும், ஆனால் வறுமையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வந்து அன்றாட செலவு கூட பணம் இல்லாமல் இருப்பாங்க. அது வேறு. ஆனால் வீடு வாசலும் கிடையாது, அன்றாட வந்து பார்த்திங்கன்னா வந்து செலவுக்கான பணமும் கிடையாது, சாப்பாட்டுக்கே கஷ்டன்றதுனால எப்படி வருது? ஒரு சிலரை கேட்கும்போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நல்லதாக கரெக்டான வார்த்தை. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, சினிமா உலகத்தில் இவங்க சம்பாதிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே ஆடம்பர வாழ்க்கையிலேயே அவங்க வந்து சினிமா வாய்ப்பு இல்லாத கூட போது அவங்க கடன் வாங்கி அல்லது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சொத்துக்களை விற்று இவங்க அந்த ஆடம்பர வாழ்க்கையை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கடைசியாக வந்து ஒரு மரணம் ஏற்படக்கூடிய தருவாய் அல்லது வயதின் மூப்படைந்த போது அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த செலவு கூட பணம் இல்லாமல் அவங்க வந்து ரோட்டுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து வடிவுக்கரசியும் மோகன் சர்மா மையப்படுத்தி இல்லை, பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தை. நான் நடிகர்கள்னு சொல்லும் போது நடிகர்கள் ஏன் வந்து ஆதரவற்ற இல்லத்தில் போய் சேர்ந்துறாங்க, அனாதையாக ஆக்கப்படுறாங்க, ஏன் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்கன்ற வந்து ஒரு கேள்வி வரும்போது பொதுவாக நடிகர்கள் குறித்து பேசும்போது சிகிச்சை கூட பணம் இல்லாமல் ஒரு சூழல் எதனால் ஏற்படுது, அவங்க ஏன் தற்காத்துக்க முடியல, இந்த சினிமாவில் ஒரு 40 ஆண்டு காலம் வந்து வேலை செஞ்சவங்க உழைச்சவங்க ஏன் முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போது இந்த 2 விஷயம் இருக்குது. ஒன்று, சம்பளம் குறைவு. இவங்க இந்த பெரிய சூப்பர் ஸ்டார்களுக்கு கொடுக்குற சம்பளம்லாம் கிடையாது, மெகா ஸ்டார்களுக்கு கொடுக்குற சம்பளம்லாம் கிடையாது. இவங்க சொற்ப சம்பளம் தான் வாங்குகிறாங்க. ஒரு துணை நடிகராக நடித்தாலும் சரி, அதுவும் குறிப்பாக மோகன் சர்மா 100 படம் நடித்தாலும் கேட்டால் அவர் வந்து தமிழில் வந்து எத்தனை படம் அவருக்கு வந்து ஹீரோவாக நடித்தாருன்னு தெரியாது. ஆனால் மலையாளத்தில் வந்து நிறைய படங்கள் நடிச்சு சொன்னாங்க. ஒரு 10 படம் தயாரித்ததாக கூட சொல்கிறாங்க. அது தயாரிப்புன்னு போது அது லாஸ்ன்னு வரதான் செய்யும். இன்னொரு பக்கம் வந்து படத்தில் வந்து நடிக்கிற சம்பளம் வந்து சொற்பமான சம்பளம், அது அன்றாட செலவுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த ஆடம்பர அந்த வாழ்க்கை ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து காலியாகிட்டு எல்லாம் ரைட். ஓகே, இப்போது ஒரு பிரதானமான கேள்வி வந்து நிற்கிது. இதுதான் இங்கே முக்கியமாக இந்த காணொலியை பார்க்குறது. சரி, இவங்க வந்து இவங்களுடைய வந்து வாழ்க்கை முறை வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை, சம்பளம் குறைவாக இருந்து படம் எடுத்தாங்க, தோல்வி ஆகிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட வாரிசுன்னு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு. இப்போது குடும்பத்தில் வாரிசுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இருக்கிற 40 ஆண்டு காலம் சினிமாவில் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க குறைஞ்சபட்சம் அவங்களுடைய பிள்ளைகள் வந்து காலேஜுக்கு போகக்கூடிய சூழல் வந்து இருப்பாங்க. அதை கடந்து வந்து ஒரு காலேஜ் முடிஞ்சதும் வந்து ஒரு வேலையின் பணி நிமித்தம் போயிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து ஒரு இப்போ கிட்டத்தட்ட 70 வயசை கடந்த ஒரு 2 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் வந்து அவங்க பிள்ளைகளுக்கே எப்படி பார்த்தாலும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 வயசுக்கு மேலே இருக்குமில்ல. அப்போ அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு வெல் பொசிஷன் தான் இருப்பாங்க. இப்போ மோகன் சர்மா கூட என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பையன் அவருடைய பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கிறான், நான் வந்து இங்கே ஒன்றா வந்து பார்த்துக்கிறேன் சொன்னால் நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்னு அவர் சொல்கிறாரு. அது காரணம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வாழ்க்கை முறை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முரணாக இருந்திருக்கு. மோகன் சர்மாவுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்திருக்குன்னா, அவர் வந்து ஒரு டைவர்ஸ் வந்து அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. லக்ஷ்மின்றவங்கள வந்து நடிகை வந்து அவங்க பண்ணாங்களா அல்லது இவர் பண்ணாருன்னு தெரில, டைவர்ஸ் நடந்திருக்கு. அதே சமயத்தில் இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கிற மனைவி பேர் வந்து அவங்க சாந்தின்றது இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமாக அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இவரை வந்து இந்த வயசில் வந்து முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்தவர்கிட்ட போய் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் அங்கே ஏதோ ஒரு விஷயம் மோகன் சர்மாவுடைய வாழ்க்கையில் இருக்குது. உள்ளபடி நான் இந்த தப்பாக நீங்கள் நினச்சிக்காதீங்க, வடிவுக்கரசை பற்றி எதுவும் பேசல நீங்கள் நினச்சாதீங்க. வடிவுக்கரசி அவர்களுக்கும் ஒரு முரண்பட்ட ஒரு இயக்குனரோட ஒரு வாழ்க்கை இருந்தது. அவரோட வயதில் குறைந்த ஒருவரை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மனைவி மாதிரி ஒரு லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து கிட்டத்தட்ட வந்து அது முறிவாகி அது பெரிய ஒரு சர்ச்சையாகி அதுக்கப்புறம் வந்து பல செய்திகள் வந்து ஊடகங்களில் வெளியாச்சு. அவங்க யாரையும் நான் கொச்சப்படுத்தணுன்ற நோக்கத்துக்கு சொல்லலை, முரண்பட்ட வாழ்க்கையை சொல்கிறேன். இப்போ ஏன் இவங்க இறுதி காலத்தில் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டம், இறுதி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்கு காசு இல்லை, இறுதி காலத்தில் வந்து ஆதரவற்ற நிலை எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளபடியே வந்து சம்பளம் குறைவுன்னு சொன்னால் பல பேர் சம்பளம் குறைவாக உள்ளவங்கெல்லாம் இன்றைக்கி உறுதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், உதாரணத்துக்கு நீங்கள் செந்தில் எடுத்துங்க.
செந்தில் வந்து கவுண்டமணிக்கு சம்பளம் அதிகமாக இருக்கலாம், செந்திலுக்கு கண்டிப்பாக சம்பளம் கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் செந்தில் வந்து அவருடைய பிள்ளைகளை வந்து மருத்துவராக வந்து படிக்க வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி வந்து ஒரு செந்தில் அவருக்கு வருமானமே இல்லைன்னா கூட கிட்டத்தட்ட செந்தில் ஃபீல்ட் அவுட் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் இத்தனைக்கும் பெரிய படிப்பாளிலாம் கிடையாது. ஆனால் அவங்க பிள்ளைகளை வந்து படிக்க வச்சார். கவனத்தில் எடுத்துங்க. வெற்றி பெற்ற தோல்வி அடைஞ்சவர்கள் ஒரு பக்கம் பேசும்போது வெற்றி பெற்றவர்களையும் பாருங்கள். கவுண்டமணி அவர்கள் மீது ஒரு விதமான செய்திலாம் இருக்கும். கூட நடித்த காமெடி நடிகைகள்லாம் வந்து அவர் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துப்பார் அப்படின்லாம் நிறைய செய்திகள்லாம் இருக்குது. இருந்தாலும் அவருடைய பெண் பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வச்சார். காரணம்னா கவுண்டமணி செந்தில் இருக்கிற 2 பேருக்கும் அமைஞ்ச வந்து மனைவிகள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளபடியே ரொம்ப பத்திரமாத்து தங்கங்கள் நினைக்கிறேன். காரணம் கேட்டால் பிள்ளைகளை வந்து பார்த்திங்கன்னா படிக்க வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த பிள்ளைகள் தான் பாதுகாப்பு. அங்கேயும் டாக்டர், இங்கேயும் டாக்டர், பிள்ளைகளே பாதுகாப்பு. மருத்துவமனை பிள்ளைகளே மருத்துவமனை எப்படின்னு பாருங்கள். இது எதுக்காக சொல்லணும்னா, நீங்கள் மருத்துவராக கூட நீங்கள் படிக்க வேணாம், உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் வந்து சரியாக வச்சுட்டிங்கன்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க வாரிசுகள் வந்து ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருப்பாங்க. இதை கூட நீங்கள் ஒரு 40 ஆண்டு காலம் சினிமாவில் இருந்து உங்களால் செஞ்சிக்க முடியலன்னா எப்படி? இப்போ மோகன் சர்மா வந்து அவருடைய பிள்ளைய வந்து கனடாவில் இருக்கிறான்னு சொல்கிறாரு, அவர் விட்டு கொடுக்காமல் பேசுகிறாரு. ஆனாலும் மோகன் சர்மாவுடைய வாழ்க்கை முறை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஜிக்ஜாக்காக இருந்திருக்கு. நிறைய நம்ம வந்து செய்திகள் வருது. இப்போ அதை சொல்கிறது வந்து அவரை காயப்படுத்துகிற மாதிரி நமக்கு அப்படி ஆயிடும். அது நமக்கு நோக்கம் கிடையாது. பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது, இந்த சினிமாவில் வந்து 40 ஆண்டு காலம் பணியாற்றினவங்க ஏன் சோத்துக்கு இல்லைன்னு சொல்லி கதறாங்க. காரணம் என்ன? அப்போ ஒருத்தர் சொல்லக்கூடிய காரணம் சொற்ப சம்பளம் வாங்கினாங்க. இன்னொருத்தர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை அவங்க ஆடம்பர வாழ்க்கையை வாழறாங்க. எது உண்மை? இப்போ 2மே உண்மை. 40 ஆண்டு காலத்தில் அவங்க வந்து பயணிக்கும் போது அவங்க வாங்குகிற சம்பளம் சொற்ப சம்பளமாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து இன்றைக்கி வந்து 100க்கு அதான் கேட்டினா வந்து எனக்கு தெரிஞ்சுக்க வடிவகரசி அம்மாலாம் வந்து ஒரு 300 படத்துக்கு மேலே நடிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அது எண்ணிக்கை தெரியல எனக்கு. அது 300 500. ஆனால் வந்து 40 ஆண்டு காலம் சினிமாவில் இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை முறை என்பது வந்து பார்த்தோன்னா தனக்குன்னு வந்து ஒரு கணவனுக்குள்ள பிள்ளைகள் இப்படி வந்து ஒரு வாழ்க்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருந்துட்டாங்கன்னா இந்த சிக்கல் இருக்காது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் சில செய்திகள்லாம் வந்துச்சு. ஒரு இயக்குனராக, அந்த இயக்குனர் கூட சமீபத்தில் இறந்தே கூட போயிட்டார். ஸோ கிராமத்துலேருந்து வந்த ஒரு இயக்குனர் அங்கே ஒரு குடும்பம், இங்கே ஒரு குடும்பம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்கள நம்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஒரு பொய்க்கால் குதிரைகள் தான். அங்கே ஒரு மனைவி ஊரில் வச்சுப்பான் இயக்குனராக வந்து, இங்கே வந்த பிறகு வந்து கேட்டால் இங்கே வந்து ஒரு நடிகையோட தொடர்பு வச்சுப்பான். இந்த நடிகையோட தொடர்பு இருக்கிறது வந்து ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மனைவிக்கு தெரியாது. இப்படி வாழ்ந்த பல பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படியான நபர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து இழந்து ஒரு பொய்யான ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்து ஏமாந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ வந்து வாழ தெரியாமல் இங்கே வந்து யாரும் வாழ தெரிஞ்சு வாழறது கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைண்டான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு எங்கேயோ ஒரு எச்சரிக்கை உணர்வில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையை வாழும்போதே இந்த சேமிப்பு என்பது ஒரு விஷயம் இருக்குது, அதை விட்டுறாங்க. சரி, சேமிக்க தான் முடியல, டெபாசிட்னு ஒன்று இருக்குது. அந்த டெபாசிட் எதுன்னு கேட்டால் பேங்க்கில் கொண்டு போய் பணத்தை போகிறது டெபாசிட் இல்லை, பிள்ளைகளுக்கு வந்து படிப்பில் போகிறதுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த பிள்ளைகளும் ஏமாற்ற மாட்டாங்களான்னு சில கேள்வி கேட்பாங்க. அப்படி ஒன்று வந்துச்சுன்னா அது நம்ம வந்து ஃபேட்டு, நம்ம விதின்னு எடுத்துக்கலாம். ஆனால் பெரும்பாலான குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடிகைகளோட குடும்பங்களில் வந்து பிள்ளைகள் வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளை இந்த சினிமான்ற மாய உலகம் வந்து கைவிட்ட பிறகு அவங்க காப்பாற்றுறாங்க. எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளே வந்து நடிகர்களாகி பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப அரிதாக வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் பல நடிகர்கள் வந்து பிள்ளைகள் வந்து ஒரு ஐடி கம்பெனிலையோ அல்லது ஒரு பெரிய வந்து ஒரு பொறுப்புலையோ அப்படிலாம் இருக்கிறாங்க. இப்போ சின்னி ஜெயந்தி எடுத்துங்க, அவருடைய மகனை வந்து கலெக்டர் ஆகிட்டார். ஸோ இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும்ல. அந்த சின்னி ஜெயந்தியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு காமெடி நடிகராக தான் நம்ம அறியப்படுறோம். பெரிய ஸ்டார் அவர் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். சின்னி ஜெயந்தி வந்து அறியப்பட்ட நடிகர், காமெடி நடிகர். ஆனால் அவருடைய மகன் இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ இதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நீங்கள் உதவி கேட்குறதுல தப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள், கடைசி காலத்தில் நம்ம எங்கே தவறு பண்ணோம், அடுத்தவங்க மேலேயே குறை சொல்லக்கூடாது. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு செய்தி சொல்கிறாரு, என்னை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் எங்கேயோ வந்து பிரச்சனை உங்கள்கிட்டையும் இருக்குது.
அது யாராக தான் உதவி கேட்டு கதறதுல பிரச்சனையே தாராளமாக நீங்கள் கதறலாம். அது வந்து எல்லாரும் அதை செய்வாங்கன்றது பொருள் கிடையாது. இன்றைக்கி வந்து விஜய் முதலமைச்சராக இருக்கிறாருன்னா நீங்கள் வந்து அவர் கிரீவன்ஸ் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா மூட்டை மூட்டையாக வந்து இறங்கியிருக்கும் இந்நேரம். அதில் ஒன்றா தான் உங்களையும் ட்ரீட் பண்ணுவாங்க. இதான் உண்மை. என்ன தான் நீங்கள் கூட நடித்த படத்தில் நீங்கள் நடிச்சிருந்தாலும் கூட உங்களை கிரீவன்ஸு நீங்களும் மக்களாக தான் உங்களை பார்ப்பாங்க. வேறு வழியே கிடையாது. எல்லோரும் சமமாக தானே பார்க்கணும். இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் அவர் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாரு. அந்த ரஜினிகாந்தும் உங்களை விட இன்னும் சொல்லப்போனால் இந்த மோகன் சர்மாவுக்கு கீழே இருந்து வந்தவர். நீங்கள் இன்றைக்கி சொல்லலாம் ரஜினிகாந்த் வந்து 100 கோடி சம்பளம், 100 கோடி இன்றைக்கி தான் வாங்குறாரு, 200 கோடி இன்றைக்கி தான் வாங்குறாரு. ஆரம்பம் இதே மோகன் சர்மா வந்து வாங்கின அதே சம்பளம் தான் அன்றைக்கி அவர் வாங்கினவர். அப்போ அவர் கெரியரில் வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து வளர்ந்து முன்னேறி போகிறாரு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் ஸ்லிப்பாக இருக்கிறீங்க. வாழ்க்கை முறையில் தான் நான் சொல்கிறேன். வாழ்க்கை முறையில் சரியாக வாழ்ந்துட்டால் நமக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் வாழ்க்கை முறையில் எங்கேயோ வந்து தவறு நடக்குது. அதை வந்து கண்டறிஞ்சு எச்சரிக்கை இனி வரும் காலங்களில் இருக்கிற நடிகர்களாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வந்து சேமிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. சரி, அப்படியே உங்களால் சேமிக்க முடியும். அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டாக பிள்ளைகள் ஒரு குடும்பம் நல்ல குடும்பத்தை உருவாக்குறதும் வந்து ஒரு பெரிய விஷயங்க. உண்மையிலே ஒரு குடும்பத்தை இப்போ நீங்கள் பாருங்கள், கல்யாண் ஜீவலர்சன் நம்ம பார்க்குறோம். போகிற இடத்துலலாம் பிரபு நிற்கிறாரு, கம்பீரமாக நிற்கிறாரு. போகிற இடத்துலலாம் அன்றைக்கி சிவாஜிக்கு எவ்வளோ சம்பளம், அவர் முதல் படத்தில் சிவாஜி எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து போகிற இடத்துலலாம் பிரபு கம்பீரமாக நிற்கிறாரு. கல்யாண் ஜீவலர்ஸ் வாங்கன்னு கூப்பிட்றாரு. எத்தனை பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் உடனே என்ன சொல்கிறீங்க, சிவாஜினா என்ன தெரியுமாங்க, அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கினா தெரியுமாங்க. அவரும் 250 படத்தை நடித்தவர் தான், 250 இல்லை ஒரு 270 படம் நடித்தவர் தான். அவர் வாங்கின சம்பளம் எவ்வளோ. அப்போது இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சாதாரண பரம்பரை பணக்காரர் சிவாஜி மெல்ல மெல்ல வந்து சிறுக சேமித்து நல்ல மனைவி வாய்க்கப்பட்டு அந்த நல்ல மனைவி வந்து பிள்ளைகளை வந்து நல்லபடியாக வளர்த்து எல்லாரையும் வந்து ஒரு கரை சேர்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் வாழ்க்கை முறை தான் இங்கே தப்பு. மனைவி வந்து தேர்வு செய்யும் போது ஏற்படக்கூடிய சிக்கல், கணவன் தேர்வு செய்யும் போது ஏற்படக்கூடிய சிக்கல், அது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நடக்கிற தப்பு வந்து கடைசி வரைக்கும் போகும், சாகிற வரைக்கும் போகும். அந்த தப்பு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்படியே அந்த தப்பு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு தப்பு பண்ணும், அடுத்த ஒரு தப்பு இப்படியே போகும். அப்போ முதல்ல தேர்வு செய்யும் போது நம்ம வாழ்க்கையை நாம் தான் முடிவு செய்கிறோம். என்ன தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை குருட்டு வாழ்க்கையாக இருந்தாலும், நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாத ஒரு குருட்டு வாழ்க்கையாக இருந்தால் கூட நம்ம வாழ்க்கை முறை தேர்வு செய்யும் போது அந்த முறையாக வச்சுக்கணும். நாளைக்கு என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம், அது வாழ்க்கை நம்ம தலைவிதிப்படி நடக்கும். ஆனால் வாழ்க்கையை அமைக்கிற அந்த முறையை வந்து சரியாக அமைச்சிக்கிட்டால் இந்த மாதிரி கடைசி நேரத்தில் வந்து ஆதரவற்றோர் இல்லத்தில் போய் நான் வந்து என்னை சேர்த்துட்டாங்க, எனக்கு வந்து துரத்திட்டாங்க வீட்டை விட்டு, எனக்கு கையில் காசு இல்லை, எனக்கு உதவி பண்ணுங்கள், நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்லி பேசல. அர்த்தமில்லாத பேச்சு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இது ஏதோ நான் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி மோகன் சர்மா பார்க்குறோம், இன்னும் சில நடிகர்களை பார்க்குறோம். இனிமேல் இருக்கிற நடிகர்களாவது வந்து பார்த்திங்கன்னா அது சினிமா என்பது ஒரு தொழில். அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலை செய்கிற ஒரு ஊழியர். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் நம்ம வந்து வாங்கக்கூடிய சம்பளத்தின் அடிப்படையில் நம்ம வந்து வாழ்க்கை எளிமையாக வாழணும். ஆடம்பரமாக வாழாமல் எளிமையாக வாழ்ந்து சரியான முறையில் வாழ்க்கை முறையை அமைச்சிக்கணும். அது மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதேமாதிரி கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் தான். அந்த வரத்தின் அடிப்படையில் வாய்க்கப்பட்டதை வந்து பார்த்திங்கன்னா சரியாக வச்சு வாழ்ந்து முறையான வாழ்க்கை வாழ்ந்தால் சிக்கல் கிடையாது. நன்றி, வணக்கம்.